ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அதியன் பிளாக். ஸோ இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டேங்க. ஸோ ஒரு எல்லாருமே ரூமில் இருக்கோம். பசங்க 3 பேர் இருந்தாங்க. ஸோ 3 பேருமே ரூமில் இருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. அதனால் பேச்சுலர் சமையல், வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இப்போ வந்து சமையல் தான் பண்ண போகிறோம். 2 ஆப்ஷன் இருக்குது. பிரியாணி செய்யலாமா இல்லை சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் செய்யலாமான்ட்டு யோசிச்சுட்டே இருக்கோம். போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுனாலே இருக்குமோ அதை செஞ்சிட வேண்டியதான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வாங்க ஃபேமிலி போகலாம். போயிட்டு மார்க்கெட் போயிட்டு சிக்கன் வாங்குறது எல்லாத்தையுமே விளாக் பண்ணுறோம். ஓகே ஃபேமிலி, பாய். மற்றதை அந்த வேலையை பார்க்கலாம். ஹலோ ஃபேமே, நம்ம செட்டப் போட்டு கிளம்பியாச்சு. இப்போ மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம். பசங்க 2 பேர் அங்கே இருக்காங்க. அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டு மற்றதை கண்டினியூ பண்ணுறேன். போகிற வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஒயிட் ரைஸ் அப்புறம் எக்கு வாங்கிட்டு பொடி மாஸ் மாதிரி செய்யலான்னு இருக்கிறோம். 2 ரூபாய் செஞ்சிருவோம். போகிறோம். போகலாமா ஃபேமே? நாங்கள் வந்து சிக்கன் கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து இருக்காங்க பாருங்கள். இப்போ தான் மாசா 1 கிலோ எவ்வளோண்ணா? டெலிவரியா ஜிபே பண்ணியாச்சு. 200 ரூபா. இப்போ 1 கிலோ அவங்க ரெடி பண்ணுவாங்க. வா வா பில்லு வாங்கியாச்சு. வா வா வா. ஆமாம், அது கூட இன்னும் ஒரு 2 கூட ஈத்துக்கலாம்டா. ஓய்யோ டேய், வழுக்குதுடா டேய் பயங்கரமா. ஏய் சும்மா கிரேவி மாதிரி. இந்த டே எப்படி போக போகுதுன்னு தெரியல. வாங்கிறதுக்கே வந்து வச்சு டைம் இன்னும் ஒரு 2 இருக்குமா? 2க்கு மேலே ஆயிடுச்சா? டைம் இப்போ 2க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இதை சமைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னே தெரியல. சமைக்கணும், அப்புறம் சாப்பிட்ணும், வேறு பசிக்குதுங்க. அதுக்குள்ளே இன்னும் மார்னிங்லேருந்து சாப்பிட்லையா, பயங்கரமாக பசி. என்ன மசாலா? என்ன இருக்குது? சிக்கன் மசாலா. ஏப்பா எல்லாமே இருக்குது பாய் நம்மள்கிட்ட. ஏய் ரைட்ரா மகிட்டி, லெஃப்ட் என்ன சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் நீங்க எங்க லெஃப்ட் இல்லையான்னு பாத்துட்டு வரேன். டேய் நீ தானே எங்களை சாடிறப்பா. ரைட் சைடு லெஃப்ட்னு சொல்லின்னு. ஏய் என்னடா நீ தானே சரியான கண்டென்ட் மாட்டுச்சு. அதை போறாரு பாருங்க. அவரு சூப்பரா பேசினாரு. ஒய் யூ நீடு, எதுக்காக, ஏன் என்ன பண்றீங்க இதை வச்சுன்னு, யூடியூபரா என்ன நீடுக்காக இதை யூஸ் பண்றீங்க அப்படியெல்லாம் நல்லா கேட்டாரு. லாஸ்ட்டாக போகும்போது யூடியூப்னு ஓவரா மணி சம்பாதிக்கலான்னாரு. அப்படியெல்லாம் இல்லை, இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு. அப்போல்லாம் கேமரா ஆஃப் ஆயிடுது. அதான் எப்போல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணுது அப்போல்லாம் கேமரா ஆஃபில் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆன் பண்ணி வச்சிருந்தேன் பாய். அவர் அவ்வளோ கியூட்டாக பேசினாரு. கேமரா ஆஃப். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கேமரா ஆஃப். ஃபஸ்ட்டுப்பா அவர் கொண்டா நின்று என்ன திரும்ப பேச வரீங்களாம்பா. அவர் தான் வாங்கிட்டு உடனே போயிட்டாரு. சீரியஸாக
சூப்பரான கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். அவர் சரியாக பேசினார், சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் பார்க்குறேன், எப்போல்லாம் நம்மகிட்ட கேமரா இல்லையோ இல்லை கேமரா ஆஃபில் இருக்கோ அப்போல்லாம் சூப்பராக கண்டென்ட் மாட்டுது. நம்ம இவ்வளோ நேரம் இதை போட்டு இது பண்ணுறோம், அப்போல்லாம் கண்டென்ட்டே மாட்டோம். நம்ம நேரமா என்னன்னே தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப அப்செட் ஆகி அடிக்கிறடா பாய். ஏய் சூப்பராக இருக்குதா, நீ சாப்பிட்டு டேஸ்ட் பாரு. கீழே வெள்ளையாகுது. நல்லா இருக்குதாடா, நல்லா இல்லையா? அக்கா வேற எடுத்துக்கலாமா அக்கா? இல்லக்கா, இதே ரேட்டுக்கு வேற எடுத்துக்கிறோன்ற, எக்ஸ்ட்ரா இருந்தா பே பண்றோம். என்னக்கா நல்லா இல்லையா சுத்தமா? நீ ஐஸ் சாப்பிட்டு நல்லா இல்லையா? நம்ம ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டோம். பாருங்க, வெயிட்டாக பிடிச்சிட்டோம். சிக்கன் இங்கே இருக்குது, காய்கறிலாம் இங்கே இருக்குது, அரிசி ரூமில் இருக்குது, எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. போய் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட துண்டு, மாஸ்டர்லாம் துண்டு வச்சுருப்பாங்கல்ல, துண்டு போட்டால் தானே மாஸ்டரு, அதனால தான் துண்டு எடுத்துக்கணும். ஸோ மீதியை காய்கறிலாம் வச்சுட்டு சமைக்க கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன நம்மளோட பேச்சுலர் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, எக்கு, ஒயிட் ரைஸ். இதுதான் வெல்கம் டு பேச்சுலர் சமையல். பேச்சுலர் பசங்க சமையல் பண்ண எப்படி இருக்குன்னு காட்டுறோம், மாசாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சமையல் பண்ணுற பொருட்கள். வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, தயிர் பாக்கெட்டு கூட இருக்குது. டே பாய் அப்படியே எத்தனை நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. பேட்சில் முடிக்கிறான் அப்படியே ஸ்டேல இங்கேருந்து ஜூம் பண்ணி இங்கேருந்து அடிக்கணும், அப்படியே கிட்ட வந்து பின்னாடி எடுத்துருப்போம். ஜூம் அடிக்கிறான்டா, ஓகேவா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. நாங்கள் எதனா ஒன்று பண்ணுவோம், தெரிஞ்சவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுறோம். தேவையான பொருட்கள் குறிப்பு எழுதுடா. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகு, சில்லி பவுட்ரு. நெக்ஸ்ட் என்ன போட்டோம்? கோயம்புத்தூள் தானே போட்டோம். இன்னொரு ரிவ்யூ சொல்லு. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையே சொல்கிறா, நல்லா இதா இல்லையா? மாமா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு மாமா. சாப்பிடு நல்லா இல்லை, நல்லா தான் இது. உப்பெல்லாம் ஒரு விஷயமாடா, நல்லா இதா இல்லையா? ஆமே நல்லா இது. நாங்கள் நாக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சொல்றா நம்ம சேனல் யாருன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டு வந்தோம். அப்பதான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வரும். ஓகே நம்ம பாய். நாங்கள் நாக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் செஞ்சது கரெக்டாக தப்பா இல்லையான்ட்டு.